நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் தனது அடுத்த பாசுரத்தால் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள். திருப்பாவையில் எம்பெருமானார் உகந்த பாசுரம் என்ற சிறப்பை பெற்ற பாடல் இது. பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டுதான் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பது வைணவ நெறி அல்லவா? பாசுரம் 18. மதம் சுரிகின்ற யானைகளை செலுத்தும் வலிமை பெற்றவனும் புறமுதுகிட்டு ஓடி வராத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனது மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, நறுமணம் வீசும் குழலை உடையவளே, வந்து வாயிற்கதவை திறப்பாயாக. பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக கோழிகள் ஊரெங்கும் கூவுகின்றன. குறுக்கத்தி மலர்கள் படர்ந்துள்ள பந்தலின் மீது உள்ள குயில்கள் பலகாலம் கூவுகின்றன. கண்ணனுடன் பந்தாடி அந்த பந்தை கையில் பிடித்த விரல்களுடன் உறங்குபவளே, உனது தலைவனான கண்ணனது திருப்பெயர்களை பாடுவதற்காக நாங்கள் வந்துள்ளோம். அழகிய தாமரை போல சிவந்த உனது திருக்கைகளில் சிறந்த வளையல்கள் ஒலி செய்ய நடந்து வந்து மகிழ்ச்சியுடன் கதவை திறக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தால் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள் ஆண்டாள்.